ஓம் நமச்சிவாய. அஸ்வஸ்பிய சேனல் சார்பாக அவங்கள எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் நாம் மேஷராசிக்கு இந்த 2024 வருடம் மே மாதம் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் பொதுவாக அவ்வளவா சாதகமான பதில்கள் எதிர்பார்க்க முடியாது, சற்றே தாமதமாகலாம். சரி, இப்போ வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு, இப்போ சேல்ஸில் இருக்காங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அதாவது அவங்க நினச்ச அளவுக்கு சேல்ஸ் இல்லாமல் போகலாம், இல்லை மார்க்கெட்டிங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால அந்த டீலை கன்க்ளூட் பண்ண முடியாமல் போகலாம். இது இந்த மே மாதத்துக்கு பூராமே பொருந்தும். சின்ன சின்ன டீல்கள் வரலாம், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்றே குறைவு இந்த மாதம். இங்கே மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்கனவே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக நிறையா நமக்கு வாய்ப்புகள் இருக்குது, நல்ல ஒரு முன்னேற்றத்தை இருக்குங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இந்த மாதத்தில் பெரிய அளவில் இருக்காது. சரி, இப்போ ஆஃபீஸுக்கு நம்ம போகிறோம், நம்ம வேலை செய்கிறோம், அதாவது நம்மளுடைய ஒர்க் எஃபிஷியன்சி எப்படி, நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி அப்படின்னாக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சற்றே தாமதம் ஆனாலுமே எடுத்த வேலையை ஓரளவுக்கு முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அப்படின்னா என்ன, சற்று தாமதத்தோடு நம்முடைய வேலையை முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதம் பூரா உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் தாமதத்தை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு வேலை செய்கிறோம்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம், காலம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த மே மாதம் பூரா நடக்கும். சரி, இப்போ மிதுன ராசி மேஷராசிக்காரங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இப்போ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்க ரூபா வசூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஓரளவுக்கு அவங்க நினைச்ச அளவுக்கு ரூபா வசூல் இந்த மாதம் பூராமே அவங்களுக்கு நடக்கும். சரி, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பூராமே திருப்தியாக இருக்கும். ஸோ வருமானத்துக்கு குறைவு இருக்காது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கனாலும் இந்த காலகட்டத்தில் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்காது. சரி, இப்போ கடன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கடன் கொஞ்சம், அதாவது வாங்கணும்னு நினச்சா இந்த காலகட்டத்தில் வாங்க முடியும். அதாவது வாங்கக்கூடிய தகுதி மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு. இப்போ எங்கேயாவது போய் ரூபா கேட்குறோம், இல்லை நமக்கு லோன் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்போ நம்ம அப்ளை பண்ணலாம், அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பொதுவாக கடனை அடைச்சி திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது குறைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. ஒன்று இருக்கிற கடன் அப்படியே இருக்கும், கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும், அல்லது நமக்கு மேற்கொண்டு கடன் வாங்கணும்னு நினச்சா இந்த காலகட்டத்தில் நம்ம வாங்கலாம். சரி, நம்மளுடைய சொத்து ஆக்சுவலாக, அதாவது இப்போ நம்ம வச்சுருக்கோம், இப்போ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய வியாபாரத்துக்கு உண்டான பொருட்கள் அதுவும் ஒரு சொத்து தான். இப்போ ஒரு சிலர் ஷேர் வச்சுருப்பாங்க, அந்த ஷேரை உங்களுக்கு நீண்ட காலமாக வச்சுருக்காங்கன்னா அதுவும் ஒரு சொத்து தான். ஒரு விவசாயி இருக்காங்க அப்படின்னா அவங்க விவசாயம் பண்ணக்கூடிய பொருளும் அவங்களுடைய சொத்து தான். ஸோ அவங்க இப்போ நம்ம வீடு வாசல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுவும் ஒரு சொத்து தான். இந்த சொத்துக்களுடைய விலை, அதாவது அதனுடைய வேல்யூ பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. அதாவது ரொம்பையும் கூடிடாது, ரொம்பையும் குறைஞ்சிடாது, அதே நிலைமையிலே இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இங்கே நமக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில நேரங்கள் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, அதே மாதிரி 8ஆம் தேதி, அதே மாதிரி 19ஆம் தேதி சில பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த தேதிகளில் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரி, நம்ம ரூபா வாங்கிட்டோம், வாங்கின ரூபாயை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பூராமே உங்களுக்கு அவங்க எதுவும், அதாவது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. நமக்கு இப்போ ஒரு சிலருக்கு கொடுக்க வேண்டிய ரூபா இருக்கும், அது கொடுக்க வேண்டிய ரூபா அளவுக்கு அவங்க கையில் போதுமான அளவுக்கு ரூபா இல்லாத நிலைமைகள் ஏற்படலாம். சிலர் கொடுக்கறத தள்ளி போடலாம், சிலர் அரைகுறைமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் எதுவும் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டாகாது. ஓரளவுக்கு அவங்க கமிட்மெண்ட்டு, இப்போ லோனை திருப்பி கட்டணும்,
சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த விதமான செலவுகளாக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த மாதம் வந்து அவங்களால வந்து சமாளிக்க முடியும். ஒன்று 13ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அந்த கொடுக்கறதுல வந்து கொஞ்சம் தாமதப்படலாம். அதாவது இப்போ நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கு கொடுக்க முடியாமல் ஒரு 2 நாள் 3 நாளில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் மேஷராசிக்காரங்களுக்கு மே மாதம் 13ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வந்து கொஞ்சம் அதாவது தாமதப்படலாம். அது இந்த மாதம் நடக்கும். சரி, இப்போ கையில் பணம் இருக்குமா, சேமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா, பொதுவாக வந்து இந்த மாதம் வந்து அந்த அளவுக்கு கையில் வந்து மேஷராசிக்காரங்க கையில் வந்து பணம் நிற்காது. பணம் வரலாம், ஆனால் பணம் நிற்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருசாக வந்து சேமிக்க முடியாது. இது 1ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வந்து பொருந்தும். 19ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பணம் ஓரளவுக்கு கையில் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து கூடுமானருக்கு வேலை தேடுறதில் கொஞ்சம் ஏமாற்றம் உண்டாகலாம். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு அவங்க நினைச்ச அளவுக்கு சேல்ஸ் வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு, அதாவது விற்பனை வந்து பெரிய அளவில் நடக்காமல் போகலாம். இது ஒன்று தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைபாடு. மற்றபடி இந்த காலகட்டத்தில் வருமானம் வரும், கொடுக்க வேண்டிய இடங்கள்ல பணத்தை திருப்பி கொடுக்கலாம், கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் வாங்கலாம். அதே மாதிரி சொத்து பத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவில் ஏற்ற இறக்கம் வந்து இருக்காது. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான பலன்கள். இப்போ நாம் ஒரே ஒரு குறிப்போட சொல்லி முடிச்சுக்கிட விரும்புகிறேன். இது கோச்சாரத்தோட அடிப்படை பலன்கள். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிறந்த ஜாதகத்துப்படி நம்மளுடைய திசை என்ன, நம்மளுடைய புத்தி என்ன, நம்மளுடைய அந்தரம் என்னன்னு பார்த்துக்கிட்டு அதனுடைய பலனோட இந்த கோச்சார பலனையும் சேர்த்து பார்த்தா நமக்கு வந்து முழுமையான விவரம் வந்து தெரியும். ஸோ தனியாக வந்து கோச்சார பலனுக்குன்னு ஒரு பலன் உண்டு. கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து அவரவருடைய வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கும். ஆனால் முக்கியமாக அவரவருடைய பிறந்த ஜாதகம் வந்து ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் அவங்களுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ எப்படி அதை பார்த்துக்கிட்டு அதோட இந்த கோச்சார பலனையும் சேர்த்து பார்க்க போகும்போது அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கங்கிறது தெரியும். ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு 2024 தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இதுதான் வந்து பலன்கள். நன்றி, வணக்கம்.